புதுக்கோட்டை மாவட்ட மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் புதுக்கோட்டை மாவட்ட சுகாதார பேரவை கூட்டம் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா, மாவட்ட பிரதிநிதிகள் மற்றும் சுகாதாரத்துறை அலுவலர்கள், அரசு அலுவலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அப்கிரேடட் பிஎஸ்சி சொல்லக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையம் 14ல் 9 பிளேசஸ்ல பிளட் ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் இருக்கு சார். இப்போ காரைக்குடியில் கடந்த ஆண்டு ஃபர்ஸ்ட் ஹெல்த் அசம்பிளியில் காரைக்குடி பிஎஸ்சிக்கு பிளட் பேங்க் வந்து பிளட் ஸ்டோரேஜ் யூனிட் வந்து அப்ரூவல் பண்ணி கொடுத்துருக்காங்க சார். அது கட்டி முடிக்கப்பட்டு திறக்கிற நிலையில இருக்குங்க சார். நெக்ஸ்ட் மருத்துவ கட்டணம் வந்து அனைத்து மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 14ல் இயங்கி வருது. டென்டல் டாக்டர்ஸ் இருக்காங்க சார், டென்டல் அசிஸ்டன்ட் இருக்காங்க, பல் மருத்துவ சிறப்பாக வந்துருக்குங்க சார். அரசு மருத்துவமனைகள் 12 இருக்குங்க சார். அதே மாதிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் குடும்ப நல அறுவை சிகிச்சைகள் ஃபேமிலி வெல்ஃபேர் ப்ரொசீஜர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறத விட நம்மளுடைய ரிப்போர்ட்டிங் வந்து கரெக்டாக இருக்குங்க சார். எதுவும் மிஸ் பண்ணுறது இல்லை, ஹெடன் வந்து பண்ணுறது இல்லைங்க சார். எல்லாத்தையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிடுவோம். பீடியாட்ரிஷியன் இருக்காங்க சார், இப்போ இருக்காங்க சார். கடந்த ஒரு 3 மந்த்ஸ்ல வந்து அதிகமான அளவு குழந்தைகள் வந்து சளி ஏற்படுறதுனால பாதிக்கப்பட்டு இறந்தாங்க சார். நமது மாவட்டத்தில் இடைக்குறைவாக பிறக்கக்கூடிய குழந்தைகளின் விகிதம் வந்து ஒரு 15% இருக்குங்க சார். பர்த் அனீமியா அண்ட் நியூட்ரிஷன் ப்ராப்ளமும் லோ பர்த் ரெண்டும் நமக்கு ஒரு 4 பிளாக் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் சார். புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் பொனகராவதி பிளாக்கும் அண்ணாவாசல் பிளாக்கும் சார். இங்கே வந்து அறநாட்டில் கரம்பக்குடி அந்த வெந்தரமக்கோட்டை பிளாக் சார். இந்த 4 பிளாக் இல்லைங்க சார். 4 ஸ்டேட் ஆவரேஜ் 8ங்க சார். அதோட கூட இருக்கும் இருக்குங்க சார். பட் வந்து 2 மாவட்டங்கள் வந்து இந்த ரெப்ரசன்டேஷன் வந்து கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க சார். ஏன்னா குழந்தைகள் இறக்கக்கூடிய வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் நடந்தாலும் சொல்லிடுறோம், வீட்டில் நடந்தாலும் சொல்லிடுறோம். மாநில அளவில் வந்து 3 மாவட்டங்களுடைய ஐயப்பன் நான் பண்ணிங்க சார். வழிகாட்டு இல்லைங்க சார். இதை பண்றதுக்கு நமக்கு வந்து ரெஃபரல் சென்டர்ஸ் நிக்கும் ஆம்புலன்ஸ் சொல்லக்கூடிய நிக்கு ஆம்புலன்ஸ் நமக்கு 2-3 சார் இருக்கு. The reason for the high AMR is low birth weight and preterm குறைவான performance. அதாங்க அவர் சொல்றாரு. என்ன சொல்றது? அத லோ கேடி மேடம். ஒருத்தனா அவர் எவ்வளவு போவாரு? யூனிட் அது. இருக்காங்க சார். இப்போ நான் இங்கே தேடி வந்தது வந்து லோ பர்த் வெயிட் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாம் வந்து நிறைய பேபி வந்து யூஜிஆர் அப்படிங்க சார். அதுக்கு வந்து பீடியாட்ரிஷனை வச்சு விஎம்ஓஸ் அண்ட் ஆல் ஜிஹெச்சி அப்படி என்ன நம்மளுடைய அட்டென்ஷன் இன்னும் 3 மாசம் இருக்குங்க சார். ஜனவரி வரைக்கும் சார். மார்ச் வரைக்கும் நம்ம போடும்போது கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு சார். இன்னும் ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்கோங்க சார். இருக்குங்க சார். டீம் சார் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல்லாம் மெடிக்கல்ல வந்து ஏசிஸ்லாம் போடுறோம் சார். ரிப்போர்ட்டிங் கரெக்டாக இருக்கிறதுனால அப்படின்னு சொன்னீங்க. சொன்னாங்க எல்லாரும் ரிப்போர்ட்டிங் கரெக்டாக பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு தான் பண்ணுறோம். ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் சரியா இருக்குங்கிறத நம்ம புதுக்கோட்டை வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் மாதிரி ரிப்போர்ட்டிங் சிஸ்டத்தை கரெக்ட் பண்ண சொல்லிட்டேங்க சார். செகண்ட் ட்ரைமஸ்டர் 500 kg எல்லாம் வந்து நம்ம இன்ஃபென்ட் இதில் சேர்த்தோம்னா ரேட் கூட வந்துருக்கு சார். சர்வே வர மாட்டேங்குது சார். இன்னொரு நாங்கள் ஆடிட் பண்ணது வந்து இப்போ ஒரு அட்மிஷன் இருக்கிறாங்க, 10 நாள் அந்த மாதிரி அட்மிஷன் இருக்கு ஒரு ப்ராப்ளத்துக்காக முடிச்சுக்காக டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே போயிருந்துங்க சார். பட் திரும்ப ரீஅட்மிஷன் வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது சார். அந்த ஒரு விஷயம் பக்கத்தில் பார்த்துக்கிறாங்க. மெடிக்கல் காலேஜில் இருக்கப்ப அங்கே பார்த்துறாங்க சார். டிஸ்சார்ஜ் ஆகி போய் அந்த 22 நாளுக்குள்ள திரும்ப ஒரு காய்ச்சல் தெரியாது சார். அதனால நிக்கல் வந்து அட்மிஷன் ஆனாக்க நிக்கல் தான் வரணும், மெடிக்கல் காலேஜ் தான் வரணும்னு மீட்டிங்ல சொல்லியிருக்காங்க சார். அப்ப ஏன் கேர் இது பண்ண சொல்லுங்க. ஆக்ஷன் இதெல்லாம் 9 ஸ்டாக் இருக்குல்ல. இருக்குங்க சார். அதெல்லாம்
சார் இப்போ நமது மாவட்டத்தில் 2 வட்டாரங்கள் வந்து அன்னவாசல் பிளாக்கும் திருவரங்கம் பிளாக்கும் சில பிஎஸ்சிக்குன்னு ஒரு ஸ்கோரிங் வச்சுருக்காங்க, அதனால பிஎஸ்சிலே பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இதான் டிஃபிகல்ட்டி. இப்போ 4 to 5 எல்லாமே ஸ்டேட்டாக நமக்கு கூட இருக்குது. மீட்டிங்லாம் எல்லாத்துக்கும் ஐயாயிரம் பர்சன்ட் சார் கொரிலேட் ஆகும் சார். மூணுமே ஒரே ஆக்டிவிட்டி கொரிலேட் ஆகும் சார். ட்ரை பண்ணுறோம் சார். கேப் ஷார்டேஜ் ஆஃப் இப்போ விராலிமலை, இழுப்பூர் எல்லாம் 5 ஜிஹெச்க்கும் சேர்த்து 3 அனுமதிக்கு தான் சார் இருக்காங்க. அவங்க வார்டு கேசஸும் பார்த்துட்டு தான் சார். நகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையம் இயங்குகிறது. டாக்டர்ஸ் யாரும் கிடையாது. அங்கே வந்து ஒரு லேடி வந்து உள்ளூர் மருத்துவத்துக்கு அடிக்கிறது. டாக்டருக்கு மாதிரி கேட்டார். டாக்டர் இங்கே கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை டாக்டர் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை டாக்டர் யார் வருவது, எந்த தேதியில் யாரும் கிடையாது, எந்த கிழமை டாக்டர் தானே வர முடியும் எப்படி நான் கேட்கிறேன். இது வந்து ரொட்டீன் பேஷண்ட். ஆனால் நேற்று டாக்டர் மருத்துவ சார் ஃபீஸிபிலிட்டி அனுப்பிட்டாங்க சார். அவங்க அனுப்பிட்டாங்க சார். இல்லைங்க சார், நான் அனுப்பிட்டேன் சார். 2 தடவை ஃபீஸிபிலிட்டி அனுப்பிட்டேன். அவங்க முழுவதுமாக தான் இலவசமாக கட்டி தராங்கன்னு சொல்லிட்டாங்க சார். அசம்பிளி மினிட்ஸ்லேயும் போட்டு அனுப்பியிருக்கோம் சார். இல்லைங்க சார், கேன்சல் ஆகிடுச்சு சொன்னாங்க சார் போன வாரம். இல்லை, நம்முடைய மக்கள் நல்வாழ்வு மருத்துவம் மற்றும் மக்கள் குடும்ப நல்வாழ்வுத்துறை மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு பரிந்துரை செய்வதுதான் நம்முடைய சுகாதார பணிகள் பேரவையினுடைய நோக்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் அசம்பிளியினுடைய நோக்கம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு இங்கே என்னென்ன தேவை என்பதை எல்லாம் ஆரம்பத்திலேயே இங்கே நாம் விவாதித்திருக்கின்றோம். அத்தனையும் நிச்சயமாக நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக இருந்தாலும், பல் மருத்துவக் கல்லூரியாக இருந்தாலும், அல்லது அரசு மருத்துவமனைகளாக இருந்தாலும், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களாக இருந்தாலும் அவற்றுக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளைத்தான் இங்கே பரிந்துரை செய்திருக்கிறார்கள். எனவே அந்த பரிந்துரைகளை நாம் இன்றைக்கு அரசுக்கு அனுப்பி நிச்சயமாக வர இருக்கிற மானிய கோரிக்கைகளிலே பெரும்பாலானவற்றை சேர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். இதுவரை 2 டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் அசம்பிளி நாம் நடத்தி இருக்கின்றோம். அவற்றின் மூலமாக நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட நம்முடைய மாவட்டத்தில் 86 கோடி ரூபாய் அளவிலே 86 கோடியே 99 லட்சம் ரூபாய் மதிப்பெண், அதாவது 87 லட்சம் ரூபாய் அளவிலே பணிகள் முடிவெற்றிருக்கிறது. 76 கோடியே 75 லட்சம் ரூபாய் மதிப்பிலே பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதுபோல் இன்னும் பல தேவைகள் இதெல்லாம் சேர்க்கிற போது, அதாவது எந்த அரசிலும் எந்த ஆட்சியிலும் மக்களிடத்திலே என்ன தேவை என்பதை பெற்று அதன் மூலமாக ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் இன்னென்ன அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுகிற அரசுதான். அடுத்ததாக புதுக்கோட்டை அரசு தொழிற்பயிற்சி நிறுவனத்தைச் சேர்ந்த மாணவி செல்வஸ்ரீ, மாணவி தீபா, மாணவி சத்யா, மாணவி அன்புச்செல்வி, அடுத்ததாக கைகுறிச்சி ஸ்ரீ பாரதி பாலிடெக்னிக் கல்லூரி மாணவி உஷா. டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் அசம்பிளியினுடைய 3வது கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி, பல் மருத்துவக் கல்லூரி, அரசு மருத்துவமனைகள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உள்ள ஆகியவற்றுக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகள், படுக்கை வசதிகள், இன்னும் கூடுதலாக அவற்றுக்கு தேவையான உபகரணங்கள், அதேபோல் இரத்த வங்கி, இன்னும் தேவையான இந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் அசம்பிளி மூலமாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அந்த கோரிக்கை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு, தமிழக அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன இது
அதாவது குழந்தைகள் இறப்பு விகிதத்தில் பின்தங்கி இருக்கிறோம் என்கின்ற குற்றச்சாட்டை சொல்லுகிறீர்கள். ரொம்ப பின்தங்கியெல்லாம் இல்லை, ஸ்டேட் ஆவரேஜை விட 1-2 குறைஞ்சிருக்கோம். அதற்கு காரணம் நம்முடைய சில பகுதியில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் அவர்கள் கருவுற்றிருக்கிற சமயத்தில் அவர்களுக்கு போதுமான சத்தான உணவுகள் கிடைக்காத காரணத்தால். ஆனால் அரசு முயன்ற வரையில் முயற்சி செய்து நம்முடைய ஆரம்ப சுகாதாரத்துடைய செவிலியர்கள் மூலமாக அவர்களுக்கு சத்துணவு தருவதற்கான சத்தான மாத்திரைகள் உணவுகள் தருவதற்கு ஏற்பாடுகள் செய்து வருகிறது. ஆனால் அவற்றை அவர்கள் உடன்காலத்தில் உரிய முறையில் எடுத்துக்கொள்ள தவறுகின்ற காரணத்தாலே தான் அவர்கள் மிகவும் மெலிந்தவர்களாக இருக்கின்ற காரணத்தாலே அந்த குழந்தைகள் பலவீனமாக பிறக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி அந்த குழந்தை இறப்பு விகிதம் இங்கே கொஞ்சம் சற்று அதிகரித்திருக்கிறது. அதை குறைப்பதற்கான ஆலோசனைகள் தரப்பட்டிருக்கின்றன. திக்கட்டும் சென்று பரவுகின்ற வகையிலே உரிமை மீட்பு மாநாடாக இளைஞர்களினுடைய 2வது மாநாடு மிகச் சிறப்பாக நாளைய தினம் சேலத்தில் நடைபெற இருக்கின்றது. எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கின்னஸ் சாதனை மாநாடு. இந்த மாநாட்டை போல இதுவரை உலகத்தில் எந்த நாட்டிலும் இத்தனை லட்சம் பேர் கூடினார்கள் என்று சொல்ல முடியாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமான கூட்டத்தை அங்கே நாம் காணப்போகின்றோம். இளைஞர் படையினர் அங்கே அணிவகுத்து வரப்போகிறார்கள். அனைத்து இளைஞர் அணியினருக்கும் முன்னுரிமை கொடுத்து அதைத் தொடர்ந்து கழக தோழர்களும் கழகத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களும் அவர்கள் எல்லாம் சுற்றி இருந்து அங்கு சுற்றி இருந்து அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் கண்டுகளிப்பார்கள். இளைஞர் அணியினருக்கு அங்கே முன்னுரிமை தரப்பட்டு அவர்கள் அந்த நிகழ்ச்சிகளை காணுகின்ற வகையிலே நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைவரும் பங்கேற்பார்கள். மிகச் சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என்பதை தெரிவித்துள்ளோம். இல்ல அதுதான் இப்ப 1956 இதுக்கு போட சொல்லி அனுமதி கிடைத்திருக்கிறது. அது நிச்சயமாக விரைவிலே பூர்த்தி செய்யப்படும். அது ஒண்ணுன்னா போட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஒரு ஃபர்ஸ்ட் பேட்ச் ஒன்று போட்டிருக்காங்க, அடுத்த பேட்ச் போட்டுருவாங்க. அதனால ஆனாலும் முழுக்க போட்டுட்டோம் நாங்க சொல்ல முடியாது. இது பத்தாது, இன்னும் நிறைய வேணும். அதையும் விரைவில் பூர்த்தி செய்யப்படும். ஜல்லிக்கட்டு போட்டிக்கு எப்படி உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற விதிமுறை வந்திருக்கோ அதுபோல மஞ்சு விரட்டுல அதிகமான மரணங்கள் நிகழ்ந்தது. அதுக்கு ஒரு சட்டத்தை இறப்பு விகிதத்தை குறைக்கலாம். அதாவது ஜல்லிக்கட்டுக்கு தான் எல்லாமே அனுமதி தரப்படுகிறதே தவிர அது ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வாங்கிட்டு மஞ்சு விரட்டு நடத்திடுறாங்க. ஆனால் சில இடங்கள்ல மஞ்சு விரட்டு என்பது பாரம்பரியமாக நடந்து கொண்டே வருகின்ற காரணத்தாலே அதை நாம் தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஆனால் அதுக்குமே மஞ்சு விரட்டுக்குமே இன்றைக்கு பேரிகார்ட் போன்றவையெல்லாம் கட்டித்தான் நடத்த சொல்றாங்க. இருந்தாலும் காளைகளை கொண்டு வருபவர்கள் திடீர்னு அவிழ்த்து விட்டு செல்கிற காரணத்தாலே தான் அந்த விபத்துக்கள் ஏற்படுகின்றன. எதிர்காலத்தில் அது ஏற்படாதபடி மஞ்சு விரட்டுக்கும் என்னென்ன ரெகுலேஷன்ஸ் கொண்டு வர வேண்டுமோ அதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோடு கலந்து பேசி ஜல்லிக்கட்டுக்கு இருப்பதை போல மஞ்சு விரட்டுக்கு கொண்டு வருவதற்கு உரிய நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள நிச்சயமாக முயற்சி செய்வோம். நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிக ஜல்லிக்கட்டு அதாவது விஓலேருந்து ஆர்டிஓ வரைக்கும் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு வேலையை பார்த்துட்டு 150 ஜல்லிக்கட்டு இதனால மக்கள் பாதிக்கலாம். நேற்று கூட விவசாய தனி அலுவலர்கள் அதாவது இப்போ என்னன்னா இன்னும் கூடுதலா ஜல்லிக்கட்டு வேணும்னு கேட்டு எங்கள்கிட்ட மனு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாம் நீங்க உயர் நீதிமன்றத்தில் போய் அனுமதி வாங்கன்னு நாங்க அனுப்பிச்சுட்டு இருக்கோம். உள்ள ஜல்லிக்கட்டை குறைக்கணும்னு பார்த்தா கூடுதலாக வேண்டும் என்று புதிதாகத்தான் கோரிக்கைகள் வருகின்றன. அதை நாங்கள் தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா இது தமிழர்களுடைய பாரம்பரியமான விளையாட்டு, வீர விளையாட்டு, அது அவங்களுடைய உணர்வுகளுக்கான கலாச்சார விளையாட்டு. அதை நாங்கள் தடுக்க முடியாது. ஆனா இங்க அதிகாரிகளுக்கு எப்போதுமே ஜனவரி பிப்ரவரி வந்தா ஆர்டிஓ, டிஆர்ஓ, விஏஓ எல்லாருக்குமே ஜல்லிக்கட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிகமான இடங்கள் நடக்கின்ற காரணத்தால அதற்கான வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் அரை நேரம் தான் 2-3 மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்க சுறுசுறுப்பாகவே மற்ற வேலைகளை பார்த்து விடுகிறார்கள். எனவே மற்ற விவசாய வேளாண்மை துறைக்கெல்லாம் இதுல எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. எந்த கோரிக்கை வச்சாலும் ஏற்றுக்கொள்ளலாம். ஜல்லிக்கட்டுக்கு தனி அலுவலர் நியமிக்கணும்னா அப்புறம் ஒவ்வொன்றும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் நீங்க சொல்ற அந்த இதை நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு செல்வோம். என்னது? ஆமா, டயாலிசிஸ் சென்டர்
டயாலிசிஸ் வந்து நிறைய இருக்கு. ஒரே நேரத்துல 100 பேருக்கு பண்ணக்கூடிய வசதி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா கட்டடம் கட்டியிருக்கு, மிஷின் டயாலிசிஸ் மிஷின் இறக்குமதி பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து நாங்கள் அதை வந்து ஏற்காம இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது என்னன்னு வந்து மருத்துவக் கல்லூரி முதல்வரோடு கலந்து பேசி மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்.